நாட்டில் தொழிலாளர்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்த சோகம். குவைத் தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்தது தொடர்பாக அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. குவைத் தீ விபத்தில் இந்திய தொழிலாளர்கள் உயிரிழப்புக்கு ராகுல் காந்தி இரங்கல். மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை தேடி செல்வோரின் நிலைமை கவலை அளிப்பதாக ராகுல் கருத்து. குவைத் வெளியுறவு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேச்சு. தீ விபத்து குறித்து முழு விசாரணை நடத்தி தவறு செய்தவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தல். தீ விபத்து நிகழ்ந்த குடியிருப்பில் தங்கியிருந்த தமிழர்களின் நிலை என்ன? தகவல்கள் ஏதும் தெரியாததால் உறவினர்கள் கலக்கம். குவைத் தீ விபத்தில் சிக்கிய தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைப்பதை உறுதி செய்க. அயலக தமிழக நலத்துறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. 3வது முறையாக பதவியேற்ற பின் இத்தாலி நாட்டிற்கு பிரதமர் மோடி முதல் பயணம். இன்று தொடங்கும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். நீட் குளறுபடிக்கு எதிராக குவியும் மனுக்கள். வழக்கு குறித்து உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. முல்லை பெரியாறு அணையில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு. புதிய அணை கட்ட கேரள அரசு முயற்சித்து வரும் சூழலில் மத்திய முதன்மை கண்காணிப்பு குழு ஆலோசனை கூட்டம். விருதுநகர் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோரிக்கை. தேமுதிக சார்பில் போட்டியிட்ட விஜய் பிரபாகரன் இந்திய தேர்தல் ஆணையத்தில் மனு. மறுவாக்குப்பதிவு வேண்டும் என விஜய் பிரபாகரன் கூறுவது சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது. விருதுநகரில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான திமுக தேர்தல் பணிக்குழு அறிவிப்பு. 9 அமைச்சர்கள் உட்பட 11 பேர் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட ஒன்றியம் வாரியாக நியமனம். தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவை பற்றி விமர்சிக்கவில்லை என செல்வ பெருந்தகை அறிக்கை. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கொள்கை சார்ந்த கூட்டணி என்றும் சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல என்றும் விளக்கம். காங்கிரஸ் எத்தனை காலம் பிற கட்சிகளை சார்ந்திருக்கும் என்ற செல்வ பெருந்தகையின் கருத்துக்கு கார்த்திக் சிதம்பரம் ஆதரவு. கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்வது எப்படி கூட்டணிக்குள் முரண்பாடாகும் என்றும் கேள்வி. T20 உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் 8 சுற்றுக்குள் நுழைந்தது இந்தியா. அமெரிக்க அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.